வேலன் வள்ளி சீரியலில் நடந்த செம்ம மாசான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா பிரச்சனையும் தாண்டி வள்ளி காலத்தில் வந்துட்டு நம்ம வேலன் வந்து தாலி கட்டிடுறாரு. ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கல்யாண மண்டபத்தை தான் காமிச்சிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக பரபரப்பாக வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதில் பாதி பேர் டென்ஷனோட சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ரஞ்சித் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு வள்ளி காலத்தில் தாலி கட்டியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு ரஞ்சித் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரேணுகா வந்துட்டு கண்டிப்பாக வேலன் வந்து நம்ம கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்ட்டு வந்து வள்ளி இவங்க ரேணுகா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. வள்ளியும் வேலன் வந்துட்டு நான் எப்படியாவது வந்துட்டு நம்ம வள்ளி கழுத்தில் தாலியே கட்டி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலன் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எங்கே நம்ம ஜானகி அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து ஒரு பக்கம் டென்ஷனில் வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வள்ளி வந்து ஜானகியை வந்து தேடுறாங்க. எங்கே ஜானகி அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் வேலன் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வள்ளி தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணி பார்க்குறப்ப வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதே மாதிரி நம்ம வேலன் கால் பண்ணி பார்க்குறப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரெண்டு பேரும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம வேலன் வந்து நினைக்கிறாரு என்ன இது 2 நாளாக வந்துட்டு ஜானகி அம்மாவோட ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃபில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. வேலன் வந்துட்டு எல்லா பக்கமும் தேடுற மாதிரி தான் இருக்குது. தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூம் வந்து உள்பக்கமாக லாக் ஆகிருக்கு. இது என்ன இந்த ரூம் வந்து உள்பக்கமாக லாக் ஆகிருக்கே, கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து ஜானகி அம்மா வந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்ட்டு வந்து நம்ம வேலன் வந்துட்டு சந்தேகப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதவை வந்துட்டு தட்டுறதுக்காக போகிறாரு. அப்போ வந்துட்டு ரத்தனவேல் வந்து கரெக்டாக வந்துடுறாரு. உடனே வந்துட்டு கீழே இருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. இவர் வந்துட்டு நம்ம வேலன் வந்துட்டு சரி ஜானகி அம்மா இங்கே இருப்பாங்களோ அப்படின்ட்டு கதவை தட்ட போகிறப்ப டக்குன்னு அவருக்கு யோசனை வருது. காலையில் தான் வந்துட்டு ரத்தனவேல் வந்து நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு ஐயா, இப்போயாவது நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது ஜானகி அம்மா இருக்காங்களா அப்படின்ட்டு வந்து நம்ம வேலன் வந்து யோசிக்கிறாரு. உடனே கதவு தட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு அந்த ரத்தனம் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு என்ன வேலை இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு நம்ம வேலைன்னு சொல்கிறாரு. இல்லை ஜானகி அம்மாவை காணோம் தேடி வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி மண்டபத்தில் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்த உடனே ரேணுகா காலத்தில் தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு காலையில் தான் முகூர்த்த டேட்டு வந்து தவறி போச்சு, இப்போ வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து தவற விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து நீ வந்து தாலி கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னவேல் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம வேலைனால வந்து எதுவும் தடுக்க முடியல. சரின்னு உடனே சொல்லிட்டு சரி இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு. இவர் வந்து காதில் வாங்குற மாதிரி தெரியல. நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. வேலனுக்கு வேறு வழியே தெரியல. சரி வேறு வழி இல்லாமல் போயிடுறாரு மணவரைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு டென்ஷனோட சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்னும் உள்ளே போயிட்டு மணவரையில் வந்து உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரஞ்சித் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலன் உட்காந்துருக்காரு. இந்த சைடு வந்து ரேணுகா உட்காந்துருக்காங்க. 4 பேரும் வந்து வரிசையாக வந்து உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முகூர்த்தத்துக்கு எல்லாமே சொல்லி வந்து ஆரம்பிச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேலே பார்த்தா ஜானகியை வந்துட்டு நல்லா கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுறாங்க, வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து லிங்கம் வந்து காவலுக்கு வந்து இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க வாய்க்கட்டை வந்து அவுத்து விட்டு என்ன இது எப்படி தப்பிச்சலான்னு முடிவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிங்கம் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க மரியாதையே என்னோட கைக்கட்டை அவுத்துடு, நான் போயிட்டு வேலனுக்கு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு வேலனுக்கு வள்ளிக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, நீ வந்து உயிரோடு இருந்தால் தானே, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை வந்து நான் வந்து கொலை பண்ணிவிடுவேன், நீ வந்துட்டு எப்போவும் வந்துட்டு உண்மையை வந்து சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்துட்டு ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப திமிராக வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டதும் ஜானகி வந்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆனதுக்கப்புறம் லிங்கம் வந்துட்டு சரி நீ வந்து இங்கே கடை, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு இவர் வந்து வெளில வந்து நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கல்யாணத்துக்காக எல்லாம் ரெடி ஆகி இருக்கிறப்ப வந்துட்டு ரேணுகா வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க அப்பாடா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரும்னு நினைக்கிறேன், நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் வந்து பயத்தோடு இருக்கார். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜானகியை வந்துட்டு உள்ளே வந்துட்டு எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது, அவள் மட்டும் வந்தால் அவ்வளோதான், நாம் வந்து வள்ளிக்காலத்தில் தாலி கட்ட முடியாது, வேளாண் தான் கட்டுவான் அப்படின்னு வந்துட்டு நம்ம ரஞ்சித்தும் வந்துட்டு ரொம்ப டென்ஷனோட தான் சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி வந்துட்டு ரொம்ப பாவம், ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. எப்படியாச்சும் தப்பிச்சு போய் வள்ளியையும் வேலனையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா நடக்காது போலயே, இவனுங்க வேற இப்படி வந்து பண்ணிட்டாங்களே, அந்த ரஞ்சித்து கூட வந்துட்டு வள்ளியை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவங்களை போய் தடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜானகி வந்து தீவிரமாக யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. லிங்கம் வந்துட்டு வெளில நின்றுட்டுருக்காரு. ஒருவேளை அந்த பொம்பளை எதுவும் தப்பிச்சிருவாளோ, கண்டிப்பாக வந்துட்டு இவளை தப்பிக்கவே விடக்கூடாது, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு நகராமல் வந்துட்டு இதே இடத்துல வந்து நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. கீழே பார்த்தா எல்லாருக்கும் வந்து
டென்ஷன் ஆகிடுது. இந்த கல்யாணம் வந்து எப்படியாவது நடந்தே தீரணும் அப்படின்ட்டு வந்து பல பேரும் பல டென்ஷனில் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரத்தினம் வந்துட்டு நினைக்கிறாரு, காலையில் தான் உள்ள முகூர்த்தத்தை தான் தவற விட்டுட்டோம், இந்த முகூர்த்தத்தை வந்து கண்டிப்பாக தவற விடக்கூடாது, எப்படியாவது வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி வேலனுக்கும் ரேணுகாவுக்கும் வந்துட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்மளோட கடமையே முடியும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முழு சந்தோஷமே கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம ரத்னமும் வந்துட்டு மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அள்ளிக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலை. ஜானகி அம்மா வந்தால் தான் வந்துட்டு நம்ம எப்படியாவது வந்துட்டு வேலன் வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டுவான், இல்லைனா வந்துட்டு மாற்றி கட்டி அவன் வந்துட்டு ரேணுகா கழுத்தில் தான் கட்ட போகிறான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு வள்ளியும் வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம வேலனுக்கு எதுவுமே சொல்ல முடியல, அவரும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரணும், நாம் வந்து வள்ளி கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாவெல்லாம் நினச்சிட்ருக்காரு. சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் வந்து முடிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, கல்யாணம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து முடியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே ஒருத்தவங்க மனசுலையும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இது எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, கண்டிப்பாக வந்துட்டு அப்புறம் வேலன் வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகிடும், நம்மளால் எதுவும் செய்ய முடியலன்னா அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எந்த பயனும் இல்லாமல் போயிடும். அந்த ரஞ்சித் வேற கெட்டவன், அவன் வந்துட்டு வள்ளி கழுத்தில் என்றைக்குமே வந்து தாலி கட்டக்கூடாது, இதை வந்து நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஒரு முடிவெடுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சரி, எப்படியாவது இந்த இடத்த விட நம்ம தப்பிச்சாதான் இது எல்லாமே நடக்கும், நாம் போய் உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் வந்து நிற்கும், இல்லைனா வந்து நிற்காது அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகி வந்துட்டு மனசில் யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சியும் அவங்க வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கட்டியிருக்க கட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா லிங்கம் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவங்க தப்பிக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பரபரப்பாக எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஜானகி வந்துட்டு கைக்கட்டை வந்து அவுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு அவுத்துறாங்க, அவுத்துட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. வேறு எந்த வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பின்வழி இருக்கிற மாதிரி இருக்குது, பின் டோரை வந்து இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துட்டு தப்பிச்சிடலாம், முன் டோர் வழியாக போனால் கண்டிப்பாக அந்த லிங்கம் வந்து நின்றுட்டுருப்பான், நம்மளை வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது, நம்மளால் போய் கல்யாணத்தை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது, அதனால் வந்துட்டு நம்ம பின்வழியில் போயிட்டா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணத்தை வந்து நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம ஜானகி வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி பின்னாடி வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வெளில வந்து போயிடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தா ஜானகி வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லிங்கம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, என்ன இந்த பொம்பளை இவ்வளோ நேரம் ஆகியும் இவ்வளோ அமைதியாக இருக்காளே, கண்டிப்பாக வந்துட்டு வேறு ஏதாவது பிளான் பண்ணுறாளோ, அவகிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அவள் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவளால் வந்து வெளில வர முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அவள் வந்து ரொம்ப வந்து அடைச்சி வச்சுருக்கோம், இருந்தாலும் அவகிட்ட போய் பார்ப்போம் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. உடனே டோரை ஓப்பன் பண்ணுறாரு, கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அவருக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜானகி வந்துட்டு இல்லை. இதை பார்த்ததும் அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறார், என்ன இப்போ தானே வந்து ரொம்ப நல்லா கட்டி போட்டு வச்சுட்டு போனோம், எப்படி வந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா இன்னொரு வழியாக வந்து தப்பிச்சிருக்காங்க, அந்த வழியை வந்து பார்த்துறாரு. ஓ, இந்த வழியால் தான் இவ தப்பிச்சாலா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமே, சரி பொம்பளை தானே இவன் என்ன பண்ணிட போகிறா அப்படின்ட்டு நினச்சிட்டு நம்ம அசால்ட்டாக விட்டதுக்கு இவன் நமக்கே ஆப்போ வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாலே அப்படின்ட்டு வந்து நம்ம லிங்கம் வந்துட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கையில் வந்து துப்பாக்கி எடுக்கிறாரு. துப்பாக்கி எடுத்து கண்டிப்பாக இந்த மண்டபத்தை விட்டு அவள் எங்கே போயிட போகிறா, உண்மையை சொல்கிறதுக்குள்ளே அவளை வந்துட்டு நான் வந்து சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி கண் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாரு. மறைச்சி வச்சுக்கிட்டு ஜானகி வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடமா வந்து தேடிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா முகூர்த்த டேட்டு வேற ரொம்ப நெருங்குற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தாலியை வந்துட்டு தாலி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் வந்துட்டு ரெடியாக வந்து இருக்காரு. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம வேலன் வந்து ரொம்ப பதட்டத்தோடு உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, முகூர்த்த டேட் வேறு முடிய போதே, நம்ம ஜானகி அம்மா வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வேலனும் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு லிங்கம் வந்துட்டு ஒரு பக்கம் சுற்றி ஃபுல்லாக வந்து தேடிட்டுருக்காரு ஜானகியை தேடியும் ஜானகி வந்து கிடைக்கல. ஒரு இடமா போயிட்டு பார்க்குறாரு, எந்த இடத்துலையும் வந்துட்டு ஜானகி வந்து இருக்கிற மாதிரி தெரியலை ஒரு வழியாக. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேலன் வழியை வந்து காட்டிகிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணம் வந்து நிறுத்தி நம்ம வந்துட்டு வள்ளிக்காலத்தில் தான் தாலியை கட்டணும் அப்படின்ட்டு வேலனும் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. முத்தையா எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஆசை தான். சரி, எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. ரத்னவேல் வந்துட்டு சரி முகூர்த்த டேட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஐயர் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி ஆகுறாரு. கரெக்டாக நம்ம ரஞ்சித்தும் வந்து தாலி கட்டுறதுக்காக ரெடி ஆகுறாரு. நம்ம வேலனுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம இந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு மாடியில் இருந்துட்டு வந்து ஜானகி வந்துட்டு கூப்பிட்டு வேலன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் வந்துட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம வேலனும் ஷாக் ஆகி வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க.
மறுபடியும் ஜானகி வந்துட்டு கத்துறாங்க வேலன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து வள்ளி கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க. இதை பார்த்ததும் நம்ம வேலன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி எப்படியாச்சும் தாலி கட்டணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காரு. மற்றவங்களுக்கு யாருக்குமே எதுவும் புரியலை. உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ரஞ்சித்து அதை பார்த்துட்டு உஷாராயிறாரு. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வேலன் வந்து வள்ளி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து தாலியை கட்டிடணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாரு. நினச்சிட்டு ரொம்ப ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி தாலி எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்ட்டு தாலி கட்டுறது ரெடி ஆகிறாரு. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வேலன் கட்டிடுறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க.